ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடேபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நம்ம எல்லா வெஜிடேபிள்ஸு அப்புறம் மில் மேக்கர் போட்டு வைக்கிற ஒரு குருமா குழம்பு தான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கறி குழம்பு மாதிரியே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயத்தை போட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த குழம்புக்கு நம்மளுக்கு ஒரு முழு தேங்காவை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நான். நம்மளுக்கு வேணும்னா தேங்காவை அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம பால் புழிஞ்சிட்டு தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த குழம்புக்கு முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அப்புறம் ரொம்ப ப்ரோட்டீன் நிறையா இருக்க மீல் மேக்கர் தான் சேர்த்துருக்கேன். மீல் மேக்கர் நல்லா ஒரு மட்டன் மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. நம்ம இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம குழம்பு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு 3 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுலேயும் தக்காளி போட்டிருக்கோம். அதனால் 3 தக்காளி மட்டும் நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகி வரட்டும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடாயில் தான் இந்த குழம்பு செஞ்சிட்ருக்கேன். ஆனால் குக்கரில் செய்யும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்லா மசாலாவையும் போட்டு வதக்கிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு இறக்கிட்டா சீக்கிரமாக சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ சிக்கன் குழம்பு மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். என்னோடய வீட்டில் அரைச்ச மசாலா காலி ஆகிடுச்சு. அதனால் ஆச்சி சிக்கன் குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். கத்திரிக்காவை தவிர நம்ம எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வெட்டி வச்சுருக்க எல்லா காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீல் மேக்கர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா சுருளை கிண்டிக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம், அந்த மீல் மேக்கர்லலாம் அந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வரும். நீங்கள் குக்கரில் வைக்கும் போது இந்த மீல் மேக்கர் நல்லா மட்டன் மாதிரி வெந்துடும். நம்ம இப்போ கடாயில் செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அப்படி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மீல் மேக்கர் நம்ம போட்டது எல்லாம் வெந்து நல்லா சைஸ் பெருசாகி வந்திருக்கு. அடி பிடிக்காமல் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். மீல் மேக்கர் போட்டிருக்கனால தண்ணியெல்லாம் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மீல் மேக்கர்லாம் நல்லா வெந்து நல்லா சைஸ் பெருசாகிடுச்சு. காய்கறியும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது வந்து நம்மளுக்கு ரைஸுக்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.